வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ 12th ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் 90 மார்க்கை 25 எடுத்தால் பாஸ். ஏ டைப்புக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக்கை நல்லா தரவாக படித்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். தென் இந்த கொஷின் பேப்பரில் எப்படி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் 7 into 2 14 30வது கொஷின் கம்பல்சரியாக இருக்கும். தொடக்க கால முக்கிய இந்திய தேசியவாதிகளை கண்டறிக. அதே மாதிரி மகாதேவ் கோவிந்த் சுதேசி கொள்கை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2வது லாகூர் சதி. அதே மாதிரி ஆகஸ்ட் கொடையின் சிறப்பியல்பு ஆகஸ்ட் ஆப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாடு விடுதலை அடைந்த போது பொருளாதாரத்தின் நிலைகள் குறித்து ஒரு கட்டுரை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹிட்லர் பற்றி எழுதுக ரொம்ப முக்கியம். 3 மார்க்கு 7 into 3 21. இதில் தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுக்கோங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட் த நோட் ஆஃப் ஜாலியன் வாலாபாக் மாஸ்கர். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய அரசமைப்பின் தனித்தன்மைகள் என்னென்ன. வாட் ஆர் த ஹால்மார்க்ஸ் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியாவில் பசுமை புரட்சியின் விளைவுகள் யாவை. வாட் ஆர் த அவுட்கம்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. அடுத்து பார்த்தீங்கன்னா 1492 இது கேட்டிருக்காங்க. இதனால் பார்த்துக்கோங்க, அதிகமாக இம்பார்ட்டன்ட் இல்லை, இருந்தாலும் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அணிசேரா இயக்கம் 2ஆம் உலகப் போரின் முக்கிய விளைவு. 7 into 5 25. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தத்தோட முக்கிய அம்சங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஹைலைட் த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் லக்னோ ஃபேக்ட். தேசிய இயக்கத்தில் வஉசி பங்கினை விளக்குக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை பிரித்தாளும் கொள்கை இந்திய தேசியத்தில் ஏற்படுத்திய தாக்கம். இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியடிகளுடைய பங்கு. இந்திய விடுதலைக்கு ஏற்பட்ட அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி. பசுமை புரட்சிக்கான காரணங்களை விவாதிக்கவும். முதல் உலகப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போரின் பொதுவான வேறுபாடு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு ட்ரா த டைம் லைன் வந்து பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா, 1900 1950 வரைக்கும் இந்திய தேசிய இயக்கத்தில் ஏதேனும் ஒரு 5 முக்கிய நிகழ்வுகள். எப்போவுமே டைம் லைன் நமக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ஏ டைப்பு. வீடியோ பிடித்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.